ஊருக்கு போன பையன். அவனது பெயர் கதிர். ஒரு பெரிய நகரத்தில் வேலை செய்கிறான். சாதாரண குடும்பம். கல்வியில் உயர்ந்தவன். வேலைக்கு போனதில் இருந்து ஊருக்கு வரவே இல்லை. ஒரு நாள் செய்தி வந்தது. அப்பா மிகவும் சுகவீனமாய் இருக்கிறார் என்று. அவனது மனம் பதறியது. 5 வருடமாக தன் வீட்டை காணாதவன் உடனே ரயிலில் ஊருக்கு புறப்பட்டான். வீட்டுக்கு வந்தவுடன் நுழைந்தவன் அப்பாவை பார்க்க, அப்பா படுக்கையில் சோர்வாக இருந்தாலும் ஒரு சிறிய சிரிப்புடன், "இப்ப வருவேன நினைக்கல" என்றார். அவன் கண்களில் நீர் கொட்டியது. அடுத்த நாள் மாலை அப்பா கொஞ்சம் நல்லாவது போல இருந்தார். அப்போது கதிர் தன் லேப்டாப்பை திறந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். அப்பா மெதுவாக கேட்டார், "என் பேருக்கு ஒரு கடிதம் எழுத நேரம் இருக்கா?" என்று. அவன் சற்றென்று அசட்டை போல் சொல்லுகிறான், "வாட்ஸ்அப்பில் போட்டா போதும் தானே என்று நினைத்தேன்." அப்பா சிரித்தார். "அந்த நேரத்தையும் நீ கட்டணமா காண்கிறாய்? ஆனா நீ என்னோட வாழ்நாளையே உனக்கு இலவசமாக கொடுத்தேனே." அவன் கண்கள் கலங்கின. அப்பா தன் கண்களை மூடினார். அதிகம் படித்து பெரிய வேலைக்கு போனாலும் வாழ்க்கை என்பது வீட்டிலிருக்கும் அன்பை புரிந்து கொள்வதில் தான் உள்ளது. பணம் தேடும் வாழ்க்கையில் காலம் என்ற சொத்தை இழந்து விடாதீர்கள். அது மறுபடியும் வராது. போனது போனது தான்.